இன்றைய திருப்பலி கருத்துக்கள். ராமாண்டிச்சொல்லை ஞானிவீடு வில்லியம் ஞானஜோதி குடும்ப கருத்துப்படி இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ராமாண்டிச்சொல்லை மெக்கன் வீடு செல்வராஜ் பவுலி மேத்யூ மரிய பிரியா பிராங்க்லின் கருத்துப்படி புனித அந்தோணியாருக்கு நன்றியாகவும், சம்மந்தோடு நல்லு வீடு ரெஜிஸ் பேபி கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், ஆனந்தமணிய வீடு ஃபெலிக்ஸ் சிபி ஃபிலோனியா ஸ்டெஃபி கருத்துப்படி புனித அந்தோணியாருக்கு நன்றியாகவும், மணல்காடு பர்த்தலோமணியம் வீடு லெனார்ட் உஷா கருத்துப்படி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், எருமைக்காரனூர் ஃபிலோமினா இருதயசாமி கருத்துப்படி புனித அந்தோணியாரின் பரிந்துரைகளுக்கு நன்றியாக, திருப்பூர் சார்லின் அமுதா கருத்துப்படி புனித அந்தோணியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அந்தோணிசாமி பாத்திமா ராணி கருத்துப்படி ராஜமாணிக்கம் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருட்சகோ அருள் செல்வி கருத்துப்படி ராயர் சவேரியார் சூசையம்மா சகோ எலக்ட்ரா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், தன்ராஜ் லீமா ஆகாஷ் கருத்துப்படி புனித அந்தோணியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பவுல் ஜெசி கருத்துப்படி புனித அந்தோணியாருக்கு நன்றியாகவும், அருட்சகோ அமுலோற்பமேரி கருத்துப்படி ஃபிலோமினா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மார்ட்டின் கருத்துப்படி தோமையார் 24ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், கிறிஸ்டோபர் நிர்மலா லிவியா லயா கருத்துப்படி ஜெயபாலன் மேரி ராஜாமணி ரெக்ஸ் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ரெஜினா மேரி குடும்பத்தினர் கருத்துப்படி அந்தோணிமுத்து என்கிற துறவியம் அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், லூயிஸ் சார்லி கருத்துப்படி சூசை மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், வெள்ளையப்பன் வீடு குடும்பத்தினர் கருத்துப்படி சுசீலா மதலை மேரி ஜேம்ஸ் சூசைராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருட்சகோ செசிலியா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருட்சகோ ஜாக்குலின் கருத்துப்படி தார்சியூஸ் மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், புதிக்கல் அமல்ராஜ் ஜோதி டைட்டஸ் அபியா சிபியா கருத்துப்படி அந்தோணியாருக்கு நன்றியாகவும், மணல்காடு புகைவண்டி வீடு ஜார்ஜ் திவ்யா கருத்துப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் கடன் தொல்லைகள் நீங்கவும், மணல்காடு மலையப்பம் வீடு சதானந்த மேரி ஆனந்த் பிரின்சி ஆஷ்லி கருத்துப்படி அந்தோணியாருக்கு நன்றியாகவும், மணல்காடு ஆனந்தம் வீடு புஷ்பராஜ் ஜான்சி ஜான் போஸ்கோ ஜெரின் கருத்துப்படி அந்தோணியாருக்கு நன்றியாகவும், மணல்காடு ஆனந்தம் வீடு இருதயசாமி கருத்துப்படி மரித்த எலிசபெத் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சந்திராபுரம் கிறிஸ்டோபர் லாரன்ஸ் கருத்துப்படி அந்தோணியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மணல்காடு முத்து பண்டிதக்காரர் வீடு அமல்ராஜ் சாண்டி லிஜோஸ் லெனிசா கருத்துப்படி அந்தோணியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நல்லு வீடு மைக்கேல் குழந்தைசாமி ரோசி பிரவீன் கருத்துப்படி அந்தோணியாருக்கு நன்றியாகவும், மணல்காடு நல்லு வீடு ஆண்டனி மைக்கேல் ஹென்றி அலெக்ஸ் கருத்துப்படி அந்தோணியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மாங்கப்பள்ளம் இன்னாசிமுத்தன் வீடு ஜோதி ஸ்னேகா கருத்துப்படி மரித்த மைக்கேல் ராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மணல்காடு முத்து பண்டிதக்காரர் வீடு ஆஞ்சலின் மேரி ஃபெலிக்ஸ் பின்சி பெபியா சாமுவேல் கருத்துப்படி அந்தோணியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், வாணி வீடு ஆரோக்கியசாமி ரஞ்சித மேரி கருத்துப்படி முத்துச்சாமி பெரியநாயகம் சௌரியார் அற்புதம்மாள் அல்போன்சராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், கொலமடச்சொல்லை ஜேம்ஸ் சாந்தி கருத்துப்படி செல்சியா ஜோஸ் உடல் நலத்துக்காகவும் நன்றியாகவும், மணல்காடு வாணி வீடு ஜான் ரோஸ்லின் கருத்துப்படி ஜோனி அனுஷியா உடல் நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும்,
சாயத்துறை சக்கரை வீடு ஜபமாலை முத்து ஜேம்ஸ் ஜெகன் கருத்துப்படி நன்றியாகவும், சாயத்துறை ஆனந்தமணிய வீடு அருள் ராணி கருத்துப்படி நன்றி திருப்பலியாகவும், மேலும் இத்திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருப்பலியானது ஜெபித்து ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவர் இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். மணல்காடு திருத்தலத்திற்கு இன்றைய நாள் ஒரு இனிய நாள். ஜூன் 13. இந்த திருத்தலத்தினுடைய புனிதரை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற நாள். எனக்குரிய ஒரு 8 ஆண்டுகளுக்குள்ள எத்தனையோ ஆயிரம் மக்களை இங்கு ஈர்த்து அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆலயமாக, ஒரு மிகப்பெரிய அன்பின் பீடமாக, வருகிற போகிற மக்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அன்பின் ஆலயமாக இந்த இடம் மாறி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் புனித அந்தோணியாருடைய பரிந்துரை இந்த குடும்பங்களுக்கு இங்கு வந்து செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக மணல்காடு வாழ் மக்கள் ஒவ்வொருவருக்கும், மணல்காடு இந்த பங்கு குடும்பத்தில் வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த யூடியூப் மாஸ் மூலமாகவும் ஸ்கை டிவியில் ஒளிபரப்பப்படுகிற இந்த திருப்பலி மூலமாகவும் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கடந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை, கடந்த ஆண்டும் நம்மளால் திருப்பலி நிறைவேற்ற முடியவில்லை, திருவிழா கொண்டாடப்பட முடியவில்லை. ஆனாலும் இந்த ஆண்டு இறைவன் இந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக, இந்த மீடியா மூலமாக, வாய்ப்பின் மூலமாக நம் அனைத்து குடும்பங்களையும் இறைவன் சந்திக்கிறார். எனவே இந்த நாளில் திருப்பலியில் பங்கேற்கிற, இந்த வீடியோ மூலமாக திருப்பலியில் வீட்டிலிருந்தே பங்கேற்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உங்களுடைய நெடுநாள் கருத்துக்கள் இந்த அந்தோணியார் வழியாக எங்கள் குடும்பங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் இறைவன் நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிப்போம். எனவே இந்த திருப்பலி இந்த பங்கில் இருக்கிற மணல்காடு பங்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும், அதுபோல் இந்த அந்தோணியார் திருத்தலத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும், கடந்த ஆண்டு உயிரோடு இருந்து இந்த ஆண்டு மரணம் அடைந்திருக்கிற புனித அந்தோணியார் பக்தர்களுடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. அதோடு இந்த திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்து பார்த்து நிறைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். திருப்பலியை இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கினீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணர்வும் அருள்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். 61வது அதிகாரம். இறை வார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒதுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பற்றோருக்கு விடுதலை என்னும் பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள்தன்னும் ஆண்டினை முழக்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அறுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி என்னும் தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ்ச்சி என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் நாம் மாட்சிமை உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர். எனது தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மையான வாள் போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனே. உன் உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபினர் என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நான் என்றும் பாடுவேன். என் ஊழியன் தாவீது கண்டெடுத்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு அருள்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிப்புப்படுத்தும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நான் என்றும் பாடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டெடுத்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிவுபடுத்தும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நான் என்றும் பாடுவேன். என் வாக்கு பிறலாண்மை பேரன்பு அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீர் என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நான் என்றும் பாடுவேன்.
இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படி தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வரும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகனே இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவரு இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களை வணக்கங்களையும் திருநாள் வாழ்த்துக்களையும் உங்களில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். சாதாரணமாக பிரசங்கம் வைக்கும்போது கேள்வி கேட்குற வழக்கம் உண்டு. ஆனால் இப்போ எல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பீங்க. நான் இங்கிருந்து கேள்வி கேட்டு உங்களுக்கு எப்படி ரீச் ஆகும் தெரியல. அதனால்
ஒரு புறநானூற்று பாடலோடு இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அந்த பாடல் ரொம்ப பொருந்தோன்னு. பழைய புறநானூற்று பாடல். அதில் வந்து ஒரு தலைவியும் ஒரு தோழியும் பேசிக்கிறாங்க. அதுதான் அந்த நிகழ்வு. ஒரு தலைவியும் தோழியும் பேசிக்கிறாங்க. பேசும்போது அந்த தலைவி தோழியை பார்த்து கேட்பா, கோயில் கண்டேன், குளம் கண்டேன், தேர் கண்டேன், தேர் செல்லும் வீதியெல்லாம் கண்டேன், கண்டிலேன் அவனையடி. ஒரு இந்து கலாச்சார அடிப்படையிலான அந்த ஒரு வாசகம். இந்து கலாச்சாரத்தில் எப்படி இருக்குமோ அதை மையப்படுத்துகிற அந்த 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 இடத்துல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த கேள்வியை ஒரு அந்த தலைவி கேட்குறா தோழியை பார்த்து. இப்போ கோயிலை பார்த்தேன், கோயிலில் இருக்கிற குளத்தை பார்த்தேன், தேரை பார்த்தேன், தேர் போகிற வீதியெல்லாம் பார்த்தேன், ஆனால் கடவுளை பற்றும் பார்க்க முடியலையே ஏன்? அதுக்கு அந்த தலைவி, அந்த தோழி வந்து தலைவிக்கு பதில் சொல்லுவா, உள்ளத்தில் உள்ளானடி உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. கடவுள் இங்கே இருக்கார். உள்ளத்தில் உள்ளானடி உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல, ஜெபம் சொல்ல முடியல, பூசை பார்க்க முடியல, இருந்தாலும் அந்த நம்பிக்கையில் நாம் வேரூன்றி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடக்க கால திருச்சபை இப்படி தான் இருந்துச்சு. ஏறக்குறைய 3ஆவது நூற்றாண்டு வரைக்கும், கான்ஸ்டன்டைன் அரசனுடைய மனமாற்றம் வரைக்குமே திருச்சபையினுடைய நிகழ்வு இப்படி தான் இருந்துச்சு. வெளியில் போய் பூசையெல்லாம் வைக்க முடியாது. அவங்க கல்லறைகளுக்குள்ளே உள்ளே போய் ஒடுங்கி உள்ளே இருந்துட்டு ஒரு மெழுகுதிரியை பொருத்தி வச்சுட்டு அவங்க கையில் இருக்கிற அந்த வாசகம், ஏதாவது ஒரு நற்செய்தி வாசகத்துலேயோ இந்த மாதிரி பைபிள்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கல, ஏதாவது ஒரு பகுதி மட்டும் கொஞ்சோண்டு ஒரு பகுதி கிடைக்கும், அந்த இறை வார்த்தையை வாசிப்பாங்க. அவங்க கொண்டு வர்ற சாப்பாடு, அந்த அப்பத்தை பிட்டு அவங்க சாப்பிட்டு திரும்பி வந்துடுவாங்க. இதுதான் திருப்பலியாக தொடக்க காலங்களில் இருந்துச்சு. இந்த கேட்டக்கூம்னு சொல்லுவாங்க, அதுதான் கல்லறைகள், நிலவரை கல்லறைகள். அங்கிருந்து தான் திருப்பலி தொடங்குச்சு. ஏறக்குறைய இந்த காலகட்டமும் அப்படித்தான், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்மளால் டிவியில் பார்க்க முடியுது இந்த திருப்பலியை. இந்த டிவியில் பார்த்துட்டு ஆண்டவரே, இந்த தொடக்க கால திருச்சபை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நாங்களும் குடும்பமாக இருந்து இந்த திருப்பலியை கண்டு ஜெபிக்கிறோம் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தொடக்க கால திருச்சபையில் இறைவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வந்ததென்றால், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்றால், அவர்கள் பிட்ட அப்பம், அவர்கள் சாப்பிட்ட உணவு இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாறியது என்றால், இன்னைக்கு விசுவாசத்தோடு நாம் ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலியும் நிச்சயமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இயேசு அதை ஒரு இடத்துல மிக மையப்படுத்துவார். எப்படி அப்படின்னா, அந்த லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 50வது இறைவசனம். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 50வது இறைவசனம். நூற்றுவ தலைவன் வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், ஆண்டவரே என்னுடைய மகளை காப்பாற்றும். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கார். 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த நிறைய பேரை குணமாக்குவார். அந்த பெண், அந்த அதாவது ரத்தப்போக்குள்ள பெண்ணை குணமாக்குவார். அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, நிறைய பேர்கிட்ட போதிச்சுட்டு இருக்காரு, நிறைய பேரை குணமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நூற்றுவ தலைவன் வந்து, ஆண்டவரே வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய மகளை குணமாக்கும். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். அதுக்குள்ளே வீட்டிலேருந்து ஆள்கள் வந்து சொல்லுவாங்க, உன் மகை இறந்துட்டா, ஆண்டவரை போதகரை நீர் இன்னும் அவரை தொல்லப்படுத்த வேண்டாம், உன் மகை ஏற்கனவே இறந்துட்டா. அப்போ ஆண்டவர் திரும்பி பார்த்து அந்த நூற்றுவ தலைவனை பார்த்து சொல்வார் ஒரு அருமையான ஒரு இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 50வது இறைவசனம். இதை கேட்ட இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து, அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள் என்றார். அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள் என்றால். முன்னாடி இறைவார்த்தை வாசிக்கும் போது அந்த 49, 48 இறைவார்த்தை வாசிக்கும் போது செத்துட்டா, இறந்துட்டா, ஆண்டவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து சொல்றாரு, உன் மகள் பிழைப்பாள், நம்பிக்கையோடு மட்டும் இரும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டமும் அதுதான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலக சுகாதார அமைப்பும் இந்தியாவும் நம்முடைய மாநிலமும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி, நம்பிக்கையோடு இருங்க, வீட்டுக்குள்ள இருங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, நம்பிக்கையோடு இருங்கள். இந்த காலகட்டம் நிச்சயமாய் முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தையும் நாம் வென்று திரும்ப ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, ஒரு பெரிய ஒரு நல்ல நாளுக்குள்ள நம்ம கடந்து வருவோம் என்ற செய்தி நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அந்தோனியார் திருவிழாவை கொண்டாடும் போது நம்ம கொடுக்கிற ஒரு செய்தியும் அதுதான், நம்பிக்கையோடு மட்டும் இருங்க. உலகத்தில் நிறைய நடக்குது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஆனாலும் இறைவன் நம்மை திரும்ப கொண்டு வருவார். இந்த வைரஸ் எவ்வளவு வீரியமானதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வைரஸாக இருந்தாலும், என்னுடைய ஆண்டவர் இவரை விட, இந்த வைரஸ் எல்லாம் விட பெரியவர் என் ஆண்டவர்.
இந்த ஒரு பிரச்சனையை எல்லாம் விட, இந்த சுணுக்க இந்த மாதிரி ஒரு போராட்ட நேரத்தை விட என் ஆண்டவர் பெரியவர். அதுதான் இவருடைய நம்பிக்கையாக, தாவீதினுடைய நம்பிக்கையாக. திருப்பாடல் 91 எடுத்து வாசிக்கும்போது அதான் சொல்வார். திருப்பாடல் 91 உன் வலப்பக்கம் 1000 விழுந்தாலும் உன் இடப்பக்கத்திலிருந்து 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது, எதுவும் உன்னை அணுகாது. அந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்போம். புனித அந்தோணியாருடைய விழா நமக்கு சொல்லுவது அதுதான். 33 வயசில் அந்த மனுஷன் இறந்துட்டார். 33 வயசுலேயே அந்தோணியார் இறந்து விட்டார். ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் இறந்த அந்த மனுஷனை இன்னைக்கு வரைக்கும் நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால தான் அவருடைய கல்லறையில் அவருடைய நாக்கு இன்றளவு, நான் பாதுவா போய் அவருடைய நாக்கை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இட்டாலியில் இருக்கும்போது பாதுவாவில் போய் அந்த நாக்கு இருக்கிற அந்த இடத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தொண்டையோடு சேர்ந்த அந்த நாக்கு இன்னும் இன்று அளவும் இருக்கிறது. காரணம், அவர் இறைவன் மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைவன் மீது வைத்த அசைக்க முடியாத ஒரு கான்வென்ட்டுக்குள்ள, ஒரு கிளாய்ஸ்டர்ஸ்குள்ள உள்ள இருந்து வாழ்ந்த அந்தோணியார், அவருடைய வார்த்தைகள், அவருடைய போதனைகள், அவருடைய அற்புதங்கள் இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்குள்ள வந்து சேருது. அப்படின்னா இங்கே இருக்கிற மணல்காடு அந்தோணியார் கோயிலிருந்து ஜெபிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நடக்குதுன்னா, அதே மாதிரி நீங்கள் வீட்டிலிருந்து ஜெபிக்கும் பொழுதும், இந்த ஒரு மோசமான காலகட்டங்களில் வீட்டிலிருந்து ஜெபிக்கும் போதும் நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள். எல்லாம் நடக்கும், எல்லாமே இறைவன் நமக்கு சாதகமாக்கி கொடுப்பார். அதே திருப்பாடல் 91 கடைசி இறை வார்த்தை சொல்லுவார், இவர்கள் என் பெயரை அறிந்திருப்பதால், இவர்கள் என் பெயரை அறிக்கையிடுவதால் நான் இவர்களை குணப்படுத்துவேன். இவர்கள் என் பெயரை அறிந்திருப்பதால், இவர்கள் என் பெயரை அறிக்கையிடுவதால் நான் இவர்களை குணப்படுத்துவேன். எனவே ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். இந்த பலமும் இந்த ஆசீர்வாதமும் தொடர்ந்து இருக்க இந்த தொடரும் திருப்பலியில் ஜெபிப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இப்பொழுது நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நாம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவரிடம் நம்முடைய திருச்சபையினுடைய நாட்டினுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் இறைவா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று மத்தேயு 7:7 வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தாய் திருச்சபையை
இந்த வார்த்தைகளோடு உமது ஆசீர்வாதத்தின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகம் எப்பொழுதெல்லாம் பெரிய பிரச்சனைகளில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திரு அவை பல்வேறு திட்டங்கள் மூலமாகவும் தன்னுடைய சமுதாய பணிகள் மூலமாகவும் இந்த உலகம் திரும்ப அதே ஒரு சூழ்நிலைக்கு, இறை ஆசீர்வாதத்தின் சூழ்நிலைக்கு வருவதற்கு உழைத்திருக்கிறது. இந்த ஒரு சுணக்கமான காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு, அதே போல் உடல் நலனில் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த உலகம் முழுவதையும் திருச்சபை திரும்ப கையில் எடுக்க வேண்டும் என்றும், திருச்சபையினுடைய பணிகள் மிக அருமையாக அனைத்து மக்களுக்கும் சென்று சேர்க்கப்பட வேண்டும் என்றும், அதற்காக உழைக்கிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு புனித அந்தோணியாருடைய தனிப்பட்ட பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உலக நாடுகள் அனைத்தையும், அதிலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு நாட்டை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த கொரோனா தடுப்பூசி சென்று சேர்க்கப்பட அரசுகள் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும், நடுவண் அரசும் எங்களுடைய மாநில அரசுகளும் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் உமது ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும், இதில் களப்பணியாளர்களாக, முன் களப்பணியாளர்களாக பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து புனித அந்தோணியாருடைய பரிந்துரை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், அவருடைய பரிந்துரை வழியாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எங்கள் பங்கு குடும்பத்தை, மணல்காடு பங்கு குடும்பத்தை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். தங்களுடைய பங்கின் விழாவை கொண்டாடுகிற எங்கள் பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இனம், மதம், மொழி கடந்து இந்த பகுதியில் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் சிறப்பான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த மணல்காடு பங்கு திருத்தலத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பக்தர்களையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருடைய பல்வேறு தேவைகளை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர்கள். அவர்கள் என்ன வேண்டுகிறார்கள், என்ன விரும்புகிறார்கள் என்பது உமக்கு தெரியும். 13 வார நவநாட்கள், 9 வார நவநாட்கள் என்று குழந்தை வரத்திற்காகவும், திருமண தடையை நீங்க வேண்டும் என்றும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், கால்நடைகளின் சுகத்திற்காகவும் என்று பல்வேறு நிலைகளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதிலும் சிறப்பாக கடந்த ஆண்டு உயிரோடு இருந்து இந்த ஆண்டு இறந்திருக்கிற இந்த புனித மணல்காடு அந்தோணியார் திருத்தல பக்தர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் மனதில் இருக்கிற தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து உம்முடைய பரிந்துரை, புனித அந்தோணியாருடைய பரிந்துரை மூலமாக நீர் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது மௌனமாக இந்த திருத்தலத்தினுடைய திருநாள் நாட்களில் நம்ம கேட்பதற்கு மேலான ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களுக்கு வந்து சேரும். எனவே மௌனமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து தேவைகளையும் என்னுடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, எரேமியா புத்தகம் 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் குரலுக்கு செவி கொடுப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் காரியங்களை காட்டுவேன் என்றேன். என் பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். தாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து டிவி மூலமாகவும் செல்ஃபோன் மூலமாகவும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இந்த திருப்பலியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து போக வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். தேவைகள் எல்லாம் தீர
சகோதர சகோதரிகளை நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்தமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக பிடிச்சபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் பெயரால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் இறையாற்றலின் மாட்சிக்கு சான்று பகருவது போல உமது மீட்பின் பயனை எங்களுக்கு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திராவை மகிழ்ந்திருக்கச் செய்தி அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டினே. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றே, அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றே. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்தொருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. மிகவும் உன்னதமான நேரம், ஒரு பேர் அமைதியினுடைய நேரம். இந்த திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலி வழியாக உங்கள் குடும்பங்களை இறைவன் சந்திக்க விரும்புகின்றார். இந்த திருத்தலத்திலிருந்து புனித அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இறைவன் நிறைவு செய்ய விரும்புகின்றார். இந்த மூன்றாவது நற்கருணை மன்றாட்டின் வேளையில் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுப்போம். எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபர்களையும் குடும்பங்களையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறை ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். இறைவனுடைய வல்லமை நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த மூன்றாவது நற்கருணை மன்றாட்டில் பங்கெடுப்போம். வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென உமக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர்.
எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், இத்திருத்தலத்தின் பாதுகாவலரான இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மணியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி சாமி பீட்டர் அபீர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கிற இக்குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பங்களில் இருந்தவர்கள், இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்கள், யாரும் நினையாத உத்தரிக்கிற ஆன்மாக்கள், கோவிட்-19 பாதிக்கப்பட்டு உலகெங்கும் இறந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆன்மாக்கள், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூயாவியார் அவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்க அதற்கு அமைதி மட்டுமே அளித்தருளீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை போக்குகிற உன்னத இறைவன், நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிப்பதற்காக பல்வேறு புனிதர்களுடைய பரிந்துரை மூலமாக அவர்கள் கேட்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இறைவன், புனித அந்தோனியாருடைய திருநாளில் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கடந்து வருகிற அன்பு இறைவன். இந்த இறைவனுடைய திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் எனக்கு காத்து முடிவில்லா நித்திய வாழ்வு அளிப்பதாக.
மௌனமாய் ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாக இருக்கிற இடங்களிலேயே இருந்து கொண்டு இந்த பீடத்திலிருந்து, இந்த திருத்தலத்திலிருந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. இப்படி குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள, ஆண்டவருடைய பெல்லத்துக்குள்ள உங்கள் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாய் செபிப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு தகப்பனே. ஆண்டவரே, உலகமே கைவிட்டு விட்டது என்ற சூழ்நிலையில் நீர் மட்டும்தான், உம்முடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் என்னை பலப்படுத்துகிறது தகப்பனே. ஆண்டவரே, இன்றைய உலகிற்கு மிக அவசிய தேவை யாராவது ஒருத்தர் என் கூட இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் என்னை கண்டுகொள்கிறார்கள், யாராவது ஒருவருடைய பலம், யாராவது ஒருவருடைய பரிந்துரை எனக்கு இருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எனக்கு இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனாக, நீர் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பீடத்திலிருந்து இந்த திருப்பலியில பங்கேற்றிருக்கிற இந்த பீடம் ஆசீர்வாதம், இந்த பீடத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், அந்தோனியாருடைய பரிந்துரையை பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உமது ஆசீர்வாதம் கடந்து போக வேண்டும் என்றும், நீரை பலனாக, நீரை ஆசீர்வாதமாக, நீரை பலப்படுத்துவராக மாற வேண்டும் என்றும் உமது ஆசீர்வாதம் கடந்து போக வேண்டுமாயும் ஜெபிக்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை என்றும் பின்பற்ற செய்தருளும். உம்முடைய இடைவிடாத பற்று அன்புடன் வழிபடவும், தளரா அன்பினால் அனைவருக்கும் நாங்கள் நன்மை செய்யவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கேற்ற சாட்சிகளாய் தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்று கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கும் போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வானோர் தம்மரசே தாயேன்
மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றெமை நீ தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே, சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும். மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும். புனிதர் உமது புகழை பாடும். புனிதர் உமது புகழை பாடும். புதுமை புனிதர் உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள்